மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெட்டு இருக்கும். நம்ம அப்போ ஒரு புதிய பாலிசியை ஃபினான்ஸில் கொண்டு வரணும். அதில் நமக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை, நம்முடைய வளங்களை எப்படி அரசுடைய கஜானாவுக்கு கொண்டு வரணும். ஒன்று, நம்மக்கிட்ட இருக்க லீக்கேஜை குறைக்கிறது, ஊழல்கள் லஞ்சங்கள் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய லீக்கேஜை குறைக்கிறது ஒரு வழி. இன்னொரு வழி, என்னுடைய பார்வையிலும் சரி அரசுடைய பார்வையிலும் சரி, அரசினுடைய வளங்கள் இன்றைக்கு உண்மையான நிலவரம் என்னன்னா அரசியல்வாதி கையில இருக்கு. அது எந்த கட்சி கூட சொல்லணும்னு நான் சொல்ல விரும்பல, மக்களுக்கு தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களா இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய கண்ட்ரோல்ல. அரசினுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அமைச்சர் தெளிவா பேசுவார், அவருடைய உரையில பேசுவாரு. நாங்க புதியவர்கள், 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை, யாருமே செய்யவும் போறதில்லை. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்லை. அப்ப இன்க்ளூடிங் பிஎம்கே சொல்லிட்டு இருக்காங்க லிக்கர் எப்படி குறைக்கணும், லிக்கர் எப்படி குறைக்கணும்னு. டாஸ்மார்க்கை பத்தி பேசுவாங்க. ஆனா அந்த டாஸ்மார்க் பின்னாடி நடத்திருக்கூட நிறுவனங்களுடைய உரிமையாளர் யாரு, பினாமி நிறுவனம் யாருன்னு நீங்க பேசணும். எங்களுக்கு அரசுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேசுங்க, அப்புறம் பேசுங்க. அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் யாரு, அவர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க, அந்த எந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, எல்லாருமே பேசணும். ஏன்னா எல்லாமே அரசுடைய ஒரு அரசு வந்த பிறகு, அதாவது கொள்கை ரீதியா பெரியார் கொள்கை, அண்ணா கொள்கை, எல்லா கொள்கையும் பேசி சண்டை போட்டு நம்ம ஆட்சிக்கு வந்துடுறோம். அப்படிதான் ஃபைட் பண்ணி அரசியல் வந்துடும். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை போக்கஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு குறைந்தபட்சம் இப்பயும் 35% மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா குடிசையில் இருக்கிறாங்க, இன்னும் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியே கொடுக்க முடியல. அப்ப நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸ கவர்மெண்ட் கஜானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்லாம் கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா. ஏன்னா அவங்க பேர்ல வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் ஜி ஸ்கொயர்னா அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மணல் பத்தி பதட்டம், நான் தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுங்களா? நான் எந்த கட்சி பேரையும் பேசல, எந்த கட்சியை பத்தி நான் பேசல, எந்த கட்சி பேரையும் பத்தி பேசல, எந்த கட்சி பேரையும் பேசல. பொருளாதார கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய ஆட்சி, எங்களுடைய முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதனால எந்த கட்சி பேரும் சொல்ல. எனக்கு சட்டசபையோட ஸ்பீச் எப்படி பேசணும்னு ஸ்பீக்கர் அவருக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கேத்த மாதிரியே நம்மளும் பேசுவோம். அமைச்சர் அவர்கள் நம்மளும் அந்த வாழைப்பழத்துல ஊசி இறக்குனாங்களா, அதுமே நம்மளும் பேச கத்துக்குவோம். ஓகேவா? அப்ப இந்த பொருளாதார கொள்கை எப்படி இருக்குன்னா, அரசுடைய அதிகாரத்தை அதாவது தேர்தல் வெற்றி பெற்று வந்த பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல, ஆனா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லையும் பினாமிகளை போட்டு, அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்னென்ன ஃபைன் போட்டுக்குவாங்க. கூடு சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியாக வெற்றி பெற்ற பிறகு முன்னாள் அமைச்சர்களுடைய பினாமியா இருக்கக்கூடிய இந்த மலைகள்லாம் இருக்கு பாருங்களா,
மக்களுடைய சொத்துக்களா மாற்றப்படும். அதான் அமைச்சர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி பண்ணும் பொழுது சீல் வைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, செயற்கையா ஜல்லியையும் மற்ற ரா மெட்டீரியலையும் அவங்க முடக்குறாங்க. ஏன்னா யார் கண்ட்ரோல் இருக்கு? இந்த மலைகளும் இந்த ஜல்லியும் இந்த மணலும் யார் கண்ட்ரோல்னா, இன்னைக்கு பழைய முறையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கண்ட்ரோல் இருக்கு. இவர் சீல் வைக்க போனா உடனே சல்லி கிடைக்காம பார்க்க, அப்ப ரேட் ஏறுது. உடனே இங்க இருந்தே நிறைய பேர் மெம்பர் சொல்றாங்க, நீங்க சீல் வைக்கிறதுனால ஜல்லி ஏறுது, மணல் விலை ஏறுது, கல்லு விலை ஏறுது. அதாவது ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களாம், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கறது இவங்க தானா, அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களாம். ஆனா ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை புடிச்சு உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு, டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். இங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் வந்து கையில கொடுக்குறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பார் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னாடி இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்ப மக்களுடைய போராட்டத்தில் திமுக மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம், நம்ம கணேஷ்குமார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, விவசாயிகள் ஒரு இடத்துல 10 பேர் போனாலே திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய ஒட்டுமொத்தமும் அங்க போய் நிப்பாங்க விவசாயிகளுக்காக. அப்படிதான் 8 வழி சாலையில இவர் சொன்னாரு, முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் வந்து விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் வந்து பெரும்பாலும் படிப்பறிவில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்போது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலம் பக்கத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட ஃபுட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜில் இருந்தது திரு அருள் அவர்கள்.
இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக திரு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள். அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு. நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா ஒண்ணுமே இல்லாம அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும்? நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவொடனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினாரா இல்லையா 8 வழி சாலைக்கு எதிராக? அதுக்கான ப்ரூஃபும் நான் கொடுக்கிறேன், ஆதாரமும் கொடுக்கிறேன். அப்ப எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்காக ஒரு நிலைப்பாடு. நான் ஏன் பாமகவுடைய திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ பேச விட்டேன்னா, நான் சொன்ன ஏதோ உண்மைக்கு மாறான்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்க அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க மேல குண்ட சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்ட சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சரை நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே விசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். 6 பேர் மாத்திக்கிறார். அப்ப ஒரு திமுக குரல் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்ட சட்டம் போட்டாங்க. அதனால்தான் எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அதே அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளருக்கான சீட்டை கொடுத்து ஒரு விவசாய சார்பா திருவண்ணாமலை நிக்க வச்சாரு. இதுதான் எங்களுடைய முதலமைச்சர். யாரு குண்ட சட்டத்தில் அடைக்கப்படணும் நினைச்சாங்க அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சாங்க டிவிகே சார்பா. அதனால திருவண்ணாமலையோட வளர்ச்சி இனிமேல் யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. சுதந்திரமாக செயல்படுவார்கள் மக்கள். எந்த ஊழல் இல்லாமல் நேர்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் உறுதியா நாங்க சொல்லுகிறோம். அதனால இந்த டிஸ்கஷன்ஸ் இதில் தான் உண்மை. மேல்மா விவசாயிகள் திருவண்ணாமலையுடைய பொறுப்பு அமைச்சரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே நான் முதல்ல போன ஊர் மேல்மா. எழுதி வச்சுக்கோங்க, நான் போன ஊர் வேற எங்கேயும் பார்க்க போல. என்னுடைய மாவட்டத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அங்க கூட போல. மேல்மாவுடைய விவசாயிகள் நீங்க யார் கைது செஞ்சீங்களோ அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பிரச்சனை கேட்டு வந்திருக்கேன். உங்க ஆட்சியில கைது செஞ்சாங்க, எங்க ஆட்சியில முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் விவசாயிகளுடைய எந்த விதமான அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாதவர்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். இது முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம். அதனால விவசாயிகள் கைதோ இல்ல விவசாயிகள் மீறி அவரோட நிலத்தையோ கைப்பற்றப்பட மாட்டோம். எங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் சொல்லிடுறேன், எங்களுடைய முதல் கொள்கை விவசாயிகள் பிரச்சனைகள் தான். இதுதான் எங்களோட முதலமைச்சர் நினைக்கிறது. இப்ப ஒரு தகவல் சொல்லுகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு. மதியானம்
12:30 மணிக்கு வந்து பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாயிகளும் எங்களோட முதலமைச்சரை வந்து பார்த்தாங்க. அதனால தான் நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போனோம். நானு மூத்த அமைச்சராக கூடிய ஆனந்தன், நிர்மல்குமார் அவர்கள் எல்லாரும் போனோம். அழுத கண்ணீரோட சொன்னாங்க, எங்களுக்கான சுதந்திரத்தை, எங்களுக்கான வாழ்க்கையை எங்களுடைய முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. இதை எந்த காலத்திலும் நாங்க மறக்க மாட்டோம். இது பரந்தூர் மக்களுடைய விவசாய பிரச்சனை மட்டுமில்ல, இது மேல்மாலிருந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரலாக இந்த ஆட்சி இருக்கும். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி பாலிசியும் மிகப்பெரிய ஊழல் இல்லாமல் உருவாக்கும். இதுதான் நாங்க பதிவு பண்றோம். அதனால மாண்பு மூத்த அமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். இன்னைக்கும் நீங்க மேல்மாவோ 11 வில்லேஜுக்கோ இன்னைக்கும் போங்க, இல்ல நாளைக்கே அண்ணன் அங்க போட்டோம், அங்க இருக்கக்கூடியவங்க எந்த அளவு கடுமையான அதிருப்தியை தெரிவிப்பாரு அவருக்கே புரியும்.